வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன தெரியுமா? HMD 105 அப்படிங்கிற டிவைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 2G டிவைஸ் தான். வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ என்ன ப்ரோ திடீர்னு பட்டன் ஃபோன் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த 105 பற்றி நம்ம பேச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பட்டன் ஃபோன்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும்போது டச்சுக்கு மூவ் ஆகும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, வாவ் டச் ஸ்க்ரீன், கண்டிப்பாக நான் டச் ஸ்க்ரீன் ஃபோனுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மூவ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ எல்லாருக்கிட்டையுமே டச் ஃபோன் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் 43 இன்ச்சு 55 இன்ச்சு டிவி மாதிரியான ஃபோன்ஸையும் கூட தூக்கிட்டு சுற்றுவாங்க போல். ஏன்னா அந்த அளவுக்கு ஓடிடி அப்ளிகேஷனுங்கிறது டெலிகிராம் முதல் எல்லா இடத்துலையுமே பரவி கிடக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்களோட லைஃப்பை நார்மலாக அவங்கக்கிட்டேயே அவங்க பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் திரும்ப வரதுக்கு எல்லாருமே இந்த மாதிரியான பட்டன் ஃபோனுக்கு தான் மூவ் ஆகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி பெருமையாக சொல்லணும்னா, இவங்க ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் ஃபிகரை கம்பேர் பண்ணும்போது இவங்க பட்டன் ஃபோன் சேல் ஃபிகர் தான் அதிகமாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்காகவும் டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லி இவங்களோட ஓன் சேனல்லையே வீடியோ போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்னா இவங்களால ஸ்மார்ட் ஃபோன் விற்க முடியல, பட் அதோட பெட்டராக பட்டன் ஃபோன் விற்க முடியுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ இந்த 105 இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபோனை நான் வெளில எடுத்துட்டேன், இங்கே தான் இருக்கான் அந்த பையன். ஸோ இதுதான் அந்த 105. சரியா? இதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, வேறு லெவல் பேக்கு, செம கிரிப்பு. ரியல்மி 3i, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது ரியல்மி 3i? அந்த மாதிரி ஒரு ஃபினிஷு, சரியான குவாலிட்டி. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. பட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 999. அதுதான் இந்த ஃபோனோட ப்ரைஸு. சரி, இந்த ப்ரைஸுக்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். 2 இன்ச்சு டிஸ்பிளே இருக்குங்க பேசிக்காக. ஓகே, இது வந்து நீங்கள் எல்டர்ஸ்க்குலாம் பக்காவாக செட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபோன் டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட இருக்குது. இத்தனைக்கும் 2G ஃபோன் தான். அது எதுக்குன்னா, இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்னு ஒன்று போகும் பார்த்தீங்களா. ஸோ டிசேபிள்டு பர்சன்ஸ் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கேயே போட்டிருக்காம பாருங்களேன், கீபேட் ரொம்ப பெருசு. யார் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஒரு பட்டன்ஸும் தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்றா சேர்ந்து இருக்காது. ப்ளஸ் நம்ம கையில் சும்மா அப்படி டச் பண்ணி பார்த்தாலே என்ன பட்டன் எதுன்னு சொல்லி கெஸ் பண்ணிட முடியும். அடுத்து என்னென்னா, ஒரு 1000 mAh பேட்டரி, BL5C. அப்படியே நம்ம பழைய நோக்கியா பேட்டரி இருக்கு இல்லையா, அதையே வந்து L5K அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அதே பேட்டரி தான். ஸோ 1000 mAh. ஸோ அந்த பேட்டரியும் இருக்குது. அப்புறம் இது வந்து 2G தான். இது வந்து டியூல் LED டார்ச் இருக்குது இந்த 105ல். அப்புறம் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் 32GB வரைக்கும் போட முடியும். ஃபோன் கால்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். கால் ரெக்கார்டிங் இருக்குது. டே லாவால் கால் ரெக்கார்டிங் இருக்காடா? அதுலேயும் இருக்கா? எதை கேட்டாலும் இருக்குங்கிறான் அதுலேயும். சரி, அப்புறம் FM ரேடியோ இருக்குது. அது ஒயர்லெஸ் FM ரேடியோ. MP3 பிளேயர் இருக்குது. ஸோ மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்களும் ஓகே. 3.5mm ஜாக் இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. இதெல்லாம் தாண்டி நான் இப்போ கடைசியாக ஒன்று சொல்லுவேன், அதுக்கு தான் நீங்கள் ஷாக் ஆவீங்க. பொதுவாக இந்த மோட்டரோலா பைபிள் என்ன பண்ணுவானா, 15,000 20,000 விற்கும்போது IP52 ரேட்டிங் தருவான். அதுவும் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸுங்க. ஸோ இப்போ ஆக மொத்தம் வந்து 105 யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது. ப்ளஸ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.75 வாட் 2.75 வாட் மைக்ரோ USB சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டால் டிவைஸு, ஒரு மைக்ரோ USB சார்ஜரும், அந்த 1000 mAh பேட்டரியும், அதுதான் நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஓகே, அண்ட் டிவைஸோட கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக்கு, மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசில் தான் இதை செய்கிறாங்களாம். சரியா? பாக்ஸில் போட்டிருக்கிற மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 1499. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இதில் பில்ட்-இன் UPI அப்ளிகேஷன் இருக்குங்க. 2G ஃபோனில் UPI ஆப், 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு வந்து டிவைஸ் ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. அதே சமயம் ராஜஸ்தான் ராயல்ஸில் விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே டிஜிட்டல் டீடாக்ஸில் தான் இருக்காங்க போல. அஃபிஷியல் ஸ்மார்ட் ஃபோன் பார்ட்னர்னு சொல்லிட்டு பட்டன் ஃபோன் தான் கொடுத்து விடுவாங்க போல இருக்கு. சரி, டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுதாங்க டிவைஸு. சரியா? உங்களுக்கு வந்து இதில் வந்து கப்சப் பே அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கப்சப் பே வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், UPI பவர்டு தான் இது. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக IFSC கோட் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். FM ரேடியோ இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே சமயம் வந்து நேராக ஒயர்லெஸ் ரேடியோவாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படியே ஆப்ஷன் போகிறேன், செட் ஃப்ரீக்வன்சி 92.7 பிக் FM போகலாமா? ஓகே, இதுக்கெலாம் வராது காப்பிரைட். எப்படி ஸ்பீக்கரு?
ஸோ ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யூசர் இன்டர்ஃபேஸில் சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். என்ன இந்த 105 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹோம் ஸ்க்ரீனில் அலாம் இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் இருக்கும். ரீசன் என்னன்னா இந்த ஃபோனில் கேமரா கிடையாது 105, பட் 110 கேமரா இருக்கும். ஸோ இந்த கேமரா எந்த இடத்துல எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக உள்ளே போனோம்னு வைங்களேன், நமக்கு வந்து இந்த கப்சப் பே யூபிஐ பவர் இருக்கு இல்லையா, அதில் போனோம்னா ஸ்கேன் கியூஆர் அண்ட் பே இதை கிளிக் பண்ணி என்ன ஆகும்னா இந்த மாதிரி கியூஆர் கோட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் 105 யூஸ் பண்ண முடியாது. பட் நம்மளால் யூபிஐ பேமெண்ட் எந்த விதமான இஷ்யூ இல்லாமல் பண்ண முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 999 கொடுத்து இது வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தாங்க. கேமராவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதுக்கு போகலாம். பட் எனக்கு வந்து பேமெண்ட் இஷ்யூ இல்லாமல், அதை பேமெண்ட் இஷ்யூன்னு இல்லை, பேமெண்ட் ரொம்ப டைம் எடுத்துக்காமல் டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்போ நம்ம 110 போகிறதே பெட்டர்னு தான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி வந்து ரெண்டு ஃபோனுக்கும் பெரிய ஏதாவது டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 100% ஐடென்டிக்கலாக தான் இருப்பாங்க. அந்த கேமரா மட்டும் தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேயா, லைட்டு கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இதில் வந்து டாப்பில் இருக்கும், இதில் வந்து கேமராவுக்கு கீழே இருக்கும். மற்றபடி எல்லா டிசைன் ஆஸ்பெக்டில் எங்கே போய் பார்த்தாலும் சரி, சைடு டாப்பு எங்கே பார்த்தாலும் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். 105 டார்ச் வச்சுருப்பாங்க, இதில் டார்ச்சுக்கு பதில் கேமரா பக்கத்தில் ஃப்ளாஷ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3.5 mm வழியாக மியூசிக் லிசன் பண்ணும்போதும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஈக்குவலைசர் மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது, அதெல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. மற்றபடி வந்து ஸ்னேக் கேம் மட்டும் இருக்குது, வேறு எந்த கேம்ஸும் கிடையாது. இதில் வந்து நம்ம கிளாசிக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ட்ரிகர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேம்லேயே வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. ஸோ டைம் பாஸ்க்கு இந்த மாதிரியான கேம்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் லிசன் பண்ணுறதுலேயும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. அண்ட் இவங்க வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இதுக்கு கொடுக்கல. அண்டு 1000 ரூபாய் ஃபோனு இருந்தாலும் டைப் சி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுது, அதனால் நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனும் சிறப்பாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஃபோனோட பேட்டரி லைஃப் சொல்லவே வேணாம். ஏன்னா இந்த டிவைஸ் அதாங்க நான் இப்போ என் ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தெரியுமா, ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்குறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க, ஓ நேயா நீ திடீர்னு வந்து ஏதோ பட்டன் ஃபோனோட சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நிஜமாக தான், எல்லாரும் பட்டன் ஃபோன் வச்சிருக்கும் போது நம்ம மட்டும் ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த டச் ஸ்க்ரீன் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாரும் அப்படி ஷாக் ஆவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிரி. ஆல்ரெடி நான் ஒரு பட்டன் ஃபோன் யூஸருங்கிறதுனால இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸோட எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இது வந்து HMD 110, இது வந்து HMD 105. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணுறது வந்தால் நோட் பண்ணிக்கங்க. கேமரா மட்டும்தான் பேசிக்காக மாறும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா 110 பற்றி நம்ம பேசலாம். 105 அவ்வளோவா ஒன்றும் இல்லை, அதனால் 105 ஓரமாக வச்சிடலாம். 110 என்ன இருக்குது அப்படின்னா 110, சாரி சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இவங்க கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது. அண்ணா வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு கடைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் பேமெண்ட் முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னார். எதில் முடிச்சிங்கன்னு கேட்டப்போ இதை காமிக்கிறாரு, இதை தாண்டா முடித்தேன் அப்படின்னு. என்னால் நம்ப முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்து காமிச்சார். நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கீபோர்ட் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட கிளிக்கியாக இருக்குது. இந்த சவுண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த சவுண்டே நல்லா இருக்குது. அதோட டிசைன் ஃபார்ம் ஃபேக்டர் பின்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இதில் இல்லை, ஆனால் 105 இருக்குது. ஏன்னா 105 இருக்குது, 110 இல்லை. 110 நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதை இப்போதைக்கு நான் ஃபீல் பண்ண சேஞ்சஸ் இவ்வளோ தான். ஆனால் 110 எனக்கு பிடிச்சிருக்கு. பேசிக்கலி அவங்க கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கரெக்டாக இருக்குது. என்கிட்ட ப்ரைஸ் கேட்டால் எவ்வளோக்கு இருக்கும் அப்படின்னு நானும் கரெக்டாக சொன்னேன். 200 வச்சுக்கலாம்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அவரும் கரெக்டாக அதாண்டா ப்ரைஸ் அப்படின்னாரு. 200 கரெக்டான ப்ரைஸ். ஸோ அதாங்க, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பட்டன் ஃபோன் தான். ஸோ எனக்கு வந்து இந்த பேமெண்ட்லாம் தேவையே இல்லை, பேமெண்ட் ஆப்ஷன் நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு ஓரளவுக்கு வந்து மியூசிக் கேட்கறதுக்கும் FM ரேடியோலாம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபோன் கால்ஸ்க்காக ப்ளஸ் SMSக்காக அப்படின்னும் போது 105 போனாலே போதும். பட் பேமெண்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 110 போயிட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் பற்றி நான் யோசிக்கும் போது நிறைய ரெட்ரோ ஃபோன்ஸ் வச்சிருக்கேன். அந்த ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் பேமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இல்லாமல் போய் அது மட்டுமே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஸ்டார் 99 மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாலும் கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் போகும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லாத எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக ஃபீல் ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு சம் அட்வான்டேஜாக ஃபீல் ஆச்சு. இது வரைக்கும் நான் பேமெண்ட் எதுலலாம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோன்பே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஜிபே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் பாரத் பேல மட்டும் தான் என்னாச்சுன்னு தெரியல. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது பாரத் பேல மட்டும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா ஏதோ ஆக்டிவேஷன் கீ மாதிரி ஏதோ ஒரு இது வந்தது, ஒரு
என்கிரிப்ஷன் கீ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேமெண்ட்கான ஒரு கீ வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துச்சு. அது பாரத் பேக்கு மட்டும் தான் வந்துச்சு. பட் மீதி அதாவது நான் சொன்னலையே அந்த 3த்துக்கும் எந்த இஷ்யூ இல்லாமல் வந்துச்சு. சரிங்க. ஸோ பட்டன் ஃபோன் அப்படின்னும் போது இந்த பட்டன் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் HMD பேஸ்டு ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஜியோ பே யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பேமெண்ட்டை வந்து நான் பட்டன் ஃபோனில் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கு எந்த விதமான இஷ்யூவும் இல்லை, இல்லாட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சூப்பர், நீ பார்க்கலாம். பாய்.